ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி நோன்பு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அம்மனை வீட்டுக்குள்ளே எப்போ அழைக்கணும், எத்தனை நாள் பூஜை பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும், சிம்பிளாக எப்படி பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு கலசம் வச்சு பண்ணுறது, இல்லை படம் வச்சு பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வந்து இந்த மாதிரி அம்மனை அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சி பூஜை பண்ணலாம். இல்லை எதுவுமே எங்களால் முடியாது அப்படின்னா படம் வச்சு மகாலட்சுமியை வந்து எளிமையான முறையிலையும் பூஜை பண்ணலாம். இல்லை தேங்காய் வச்சு கலசம் வச்சு அம்மனை வந்து பூஜை முறையும் வந்து செய்யலாம். ஸோ இதெல்லாம் எப்போ பண்ணணும், எப்போ வந்து தேதி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 தான் மகாலட்சுமி நோன்பு. ஸோ வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ளே வந்து இந்த பூஜை வந்து செய்யணும். மொதல் நாள் வந்து மொத்தம் 3 நாள் வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சோம் அப்படின்னா நம்ம 3 நாள் வந்து வச்சுருக்கணும். கடைசியாக தான் 3ஆவது நாள் புனர்பூஜை வந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பூஜை செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுசா தீர்க்க மாங்கல்யமாக வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலியாக வந்து நம்ம இருப்போம் அப்படின்றதுனால தான். ஸோ மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக வாசல்லேருந்து அழைச்சிட்டு வருவோமோ அதே மாதிரி தான் மகாலட்சுமியை ரெடி பண்ணி நீங்கள் படமாக வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி, கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி அம்மனை வந்து டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் வெளியிலேருந்து அழைச்சிட்டு வந்து தான் மொதல் நாள் வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து சந்தோஷமாக உட்கார வைக்கணும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இடத்துல வந்து நம்ம எங்கனக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கே வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவோ இல்லை கலசத்தையோ வந்து பார்த்திங்கன்னா பூஜாரையில் வந்து வச்சு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு வந்து செய்யலாம். நல்லா நம்ம பெருசாக கொண்டாடுறோம் அப்படின்னா என்னென்ன வைக்கணுமோ தாராளமாக எல்லாமே வச்சு கொண்டாடலாம். இல்லை ஒரு கலசம் வச்சு அதில் வந்து தேங்காய் வச்சு நாங்கள் சும்மா பட்டு வந்து உடுத்தி அதில் வந்து அம்மனை வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் வந்து கீழே ஒரு தாம்பாளத்தட்டு வச்சு மணப்பலகை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே கலச சொம்பு வச்சு அதுக்குள்ளே பச்சரிசியும் நிரப்பி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், ஏலக்காய், மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம், அப்புறம் காயின் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. 5 பொருள் இல்லைன்னா 7 பொருள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து மாயிலை வந்து வச்சுக்கோங்க. அதுலேயும் சந்தன குங்குமம் வந்து வச்சுட்டு தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அதில் அம்மனாக வந்து நீங்கள் நினச்சி பாவனை வந்து செய்யணும். பாவிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தால் பொட்டு, இல்லை நீங்கள் வந்து நல்லா அலங்காரம் பண்ண தெரியும்னு நினச்சிங்கன்னா அம்மனை மாதிரியே வந்துட்டு பொட்டு வந்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம், பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். இல்லை படம் மட்டும்தான் இருக்குன்னா படத்துக்கு எப்பவும் போல் சந்தன குங்குமம் வச்சுட்டு மாலையெல்லாம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி பழம் வந்து என்ன பழம் இருக்கோ அந்த பழம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால் கூட வச்சுக்கலாம். நம்ம கலந்த சாதம் செய்யலாம் அப்படின்னா 3 சாதமோ இல்லைன்னா 5 சாதமோ வச்சு கலந்த சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். மெயினாக இருக்க வேண்டிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு வந்து இருக்கணும். அம்மனுக்கு நம்ம வர்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கணும். இல்லை நம்மளே வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு நம்மளே வந்து அதை வந்து போட்டுக்க போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு அம்மனுக்கும் வந்து வாங்கி வைக்கணும். ஸோ அது வந்து ப்ளவுஸ் பிட்டு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் வந்து இருக்கணும். அப்புறம் தாலி சரடு வந்து இருக்கணும். மஞ்சள் கிழங்கு இருக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இருக்கணும். கொஞ்சம் பூவும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அம்மனுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு சரடு மாத்திர நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 6 to 7 வந்து பண்ணிக்கலாம். காலையில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மறுநாள் சனிக்கிழமை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வந்து கலசத்தை பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் வந்து மொதல் நாளே வச்சுட்டு வெள்ளிக்கிழமையே வச்சு வெள்ளிக்கிழமையே விரதத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னா காலையில் வந்து நேரமாக மஞ்சள் கயிறு கட்டி, அது எப்படி கயிறு கட்டி விரதம் இருக்கணும், அந்த கயிறு வந்து விரதத்துக்கு வந்து எப்படி கட்டணும்னு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ அந்த கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து நம்ம விரதத்தை முடிக்கிறோம், சாமி கும்பிட்டு முடிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டு விரதத்தை வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுக்கலாம். இல்லை நாங்கள் வந்துட்டு 3 நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து விரதத்தை முடிப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் 3ஆவது நாள் வந்து முடிச்சுக்கலாம். கலசத்தை அப்போ வந்து பிரிச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாமிக்கு யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இனிப்புக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். வேறு எங்கேயோ குப்பையில் அந்த மாதிரி தூக்கி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தான் சாமியை வந்து நம்ம வழிபாடு செஞ்சு
வீட்டுக்குள்ளேயும் அழைச்சி நம்ம வந்து 3 நாள் வந்து வச்சு சாமி கும்பிடலாம். இல்லை படம் வச்சு கலசம் வச்சு செய்கிறோம் அப்படின்னா ஒரே நாள்லையே வெள்ளிக்கிழமையை வச்சு கும்பிடணும் அப்படின்னா கும்பிட்டுக்கலாம். சாயந்தரம் தான் கும்பிட போகிறோம் அப்படின்னா 6 மணிக்கு மேலே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு எல்லாரையும் அழைச்சி தாம்பூல பை நம்ம என்னெல்லாம் கொடுக்க ஆசைப்பட்றோமோ அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் வந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை எதுவுமே கொடுக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமமாவது நிறைஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து தீர்க்க சுமங்கலியாக நிறைஞ்சு இருப்பீங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு யாரை அழைச்சாலும் கண்டிப்பாக அது வந்து கொடுங்க. ஸோ வரலட்சுமியை வந்துட்டு நம்ம எப்படி கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது எல்லாரும் அவங்கள பொறுத்து தான். அதனால் இப்படி தான் கொண்டாடணும் அப்படி தான் கொண்டாடணும்னு கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி வச்சு சிம்பிளாக வந்து கும்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.